கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். இந்த அன்னாள் யார் அப்படின்னா, எல்கானா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனுடைய மனைவி. ஆனால் பிள்ளை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாததுனாலே அவருடைய வாழ்க்கையிலே அதிகமான வேதனை, கண்ணீர், அவள் கடந்து வந்த நிந்தையின் பாதைகள் மிக அதிகம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவள் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீர் என்றால் அவன் உயிரோடு இருக்குனாலும் உமக்காக நான் அவனை கொடுத்து விடுவேன். நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, நான் அந்த பிள்ளையை உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன் என்று தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி இந்த அன்னாள் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர் அந்த அன்னாளின் ஜெபத்தை கேட்டார், அவருடைய கண்ணீரை துடைத்தார். ஜெபம் பண்ண அன்னாலும் கூட ஆண்டவர் அற்புதம், அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அது வரைக்கும் அவள் துக்கமுகமாக இருந்தாள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்ற நிச்சயம் அவளுக்கு வந்த பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கலை. இப்போ ஏற்ற நாட்களில் கர்த்தர் அன்னாளை நினைத்தார், அவளுடைய வேதனையை மாற்றினார். அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அந்த தேவனுடைய மனுஷனாகிய ஏலி வந்து உதடுகள் மாத்திரம் அசைது, சத்தம் கேட்கலை. உடனே அந்த ஏலி நினச்சிட்டாரு, இவன் ஏதோ நல்லா குடிச்சிட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கிறா, புலம்பிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு நினச்சி, நீ எம்மட்டும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு அகற்றுன்னு அதட்டிட்டார். பாவம், அவளே நொந்து வேதனையோட தன்னுடைய இருதயத்தை ஊட்டி ஜெபித்து கொண்டிருக்கிறாள். அவளை மிக கடினமாக நியாயந்தி இருக்கிற ஏலியை பார்க்குறோம் இல்லையா? நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமோ மதுவோ நான் குடிக்கலை, என் இருதயத்தை ஊற்றி என் வேதனையை, நிந்தைய, அவமானத்தை, கண்ணீரை கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய பாதப்படியிலே நான் ஊற்றுகிறேன் என்று சொல்லி அன்னாள் அவளிடத்திலே பணிவோடு சொல்கிறாள். அவளுக்கு கோபம் வரலை. அவளுக்கு இவ்வளவு சூழ்நிலையில் இந்த மனுஷன் இப்படி ஒரு தேவ மனுஷனாக இருந்து நம்மளை இந்த வார்த்தை சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அவள் ஒரு சுய பரிதாபம், சுய பச்சாதாபம் வந்து தன்னை நொந்து கொள்ளலை. மாறா அவள் தாழ்மையோடு சொல்கிறாள், மன கிளேசமுள்ள ஸ்திரீ ஐயா, நான் குடிக்கிற ஒரு ஸ்திரீ அல்ல, நான் மதுபானம் கொண்டு வெறி கொண்டு இங்கே பேசலை, என் இருதயம் தேவனோட பேசி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அன்னாளுடைய நல்ல ஒரு ஆவிக்குரிய பண்பை, ஆவிக்குரிய வளர்ச்சியை, முதிர்ச்சியை நாம் அங்கே பார்க்கிறோம். ரெண்டாவது, அவள் பொருத்தனை பண்ண அந்த பொருத்தனையை ஆண்டவர் அப்படியே கேட்டார். ஆண்டவர் அந்த அன்னாளை நினைத்தருளினார், ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். இப்போ எல்கானா சொல்கிறான், வருஷத்துக்கு ஒரு தடவை நான் போய் என்னுடைய பொருத்தனைகளை, என்னுடைய பலிகளெல்லாம் நான் செலுத்துவேன், இந்த வருஷமும் நான் எருசலேமுக்கு போகிறேன், நீ வாரியான்னு சொல்லும்போது, இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். அந்த பொருத்தனை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் நான் அதை உமக்கே கொடுத்து விடுவேன். அதனால் பிள்ளை பால் மறக்கட்டும், பால் மறந்த பின்பு இந்த குழந்தைய ஆண்டவருக்கென்று கொடுக்கும்படியாக நான் அங்கே எருசலேமுக்கு நான் வாரேன்னு சொல்லி அவர் சொல்கிறான். ஸோ இவ்விதமாக அந்த நாட்களிலே சீலோவில் தான் அங்கே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. இவ்விதமான இந்த கால சூழ்நிலையில் அந்த பிள்ளை அவள் வளர்க்கிறாள், பாலூட்டி வளர்க்குறாள். பிள்ளை பால் மறந்த பின்பு அவள் பொருத்தனை பண்ணினபடியே அந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டு எங்கே கொண்டு வரா? அங்கே ஆலயத்துக்கு கொண்டு வரா. கொண்டு வந்து அவள் ஆண்டுடைய சமூகத்தில் அவள் பொருத்தனை பண்ணின அந்த பொருத்தனையின் படி ஏலிட்ட கொண்டு வந்து கொடுக்க. ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்னை நீங்கள் அதட்டுனீங்களே, என்னை திட்டுனீங்களே, அந்த ஸ்திரீ நான் தான். கர்த்தரிடத்தில் நான் கேட்ட என் விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன செய்தார்?
அவர் அப்படியே பதில் கொடுத்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த ஆண் குழந்தையை கொடுத்தா உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் சுவாமி. நான் சொன்னபடி கொடுக்க வந்திருக்கிறேன். சரி, இங்கே அன்னாள் இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறதுன்னு சொல்கிறான். சொல்லப்போனால் ரொம்ப ஒரு துக்கமான ஒரு நேரம்னு அதை சொல்லலாம். மிக ஒரு கவலையான அல்லது ஒரு வேதனையான ஒரு நேரமாக அது அந்த சூழ்நிலையை காணப்படுது. ஏன்? தான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளையை பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்த பிள்ளைய எங்கே கொண்டு விடணும்? அங்கே தேவ சமூகத்தில் ஆலயத்தில் விடணும். ஆலயத்தில் விட்டுட்டு இப்பொழுது அவள் என்ன செய்யணும்? தனியாக போகணும். பிள்ளை இல்லாமல் பிள்ளையை விட்டுட்டு வர போகிறோமேங்கிற அந்த ஒரு வேதனையான சூழ்நிலையிலே அன்னாளுடைய இருதயம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லுகிறார். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்தது. சின்ன பிஞ்சு குழந்தை, பால் மறந்துட்டு, ஆனால் குழந்தையாக இருக்குது. தாயை தேடுமே, அழுமே. இந்த தாத்தா 96 வயசு, இந்த 98 வயசு உள்ள இந்த ஏலியை நம்பி விட்டுட்டு போக வேண்டியிருக்கு. இவரால் அவருடைய காரியங்களையே செய்கிறது கஷ்டம். ஆனால் அவர் எப்படி இந்த பிள்ளையை பார்க்க முடியும்? பல கேள்விகள், பல குழப்பங்கள், ஆனால் தெளிவான முடிவு, தெளிவான தீர்மானம். அந்த பொருத்தனையை ஆண்டவர்கிட்ட நான் பொருத்தனை பண்ணேன், ஆண்டவர் என்னுடைய பொருத்தனையை கேட்டால் அதை நான் அப்படியே செய்வேன். அதில் நான் எந்த விதத்திலும் பொருத்தனை பண்ணின பின்பு யோசிப்பது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுது. ஆக இந்த பொருத்தனை பண்ணின இந்த அன்னாள் அதை அப்படியே நிறைவேற்றா. அந்த நேரம் அவள் கண்ணீர் விடலை, கவலைப்படலை, அவள் துக்கமுகமாக இருக்கலை. அது அந்த சூழ்நிலை பிள்ளையை பிரிந்து போகிற அந்த நேரம் அதிக மன துக்கத்தை உண்டு பண்ணுகிற நேரம். அப்படியே இருதயத்தை அடைக்கும். அப்படியே கண்களில் கண்ணீர் வரும். பார்த்து பார்த்து வளர்த்துருப்பா இல்லையா? தாலாட்டு பாடி பாடி தூங்க வச்சுருப்பா. பால் கொடுத்து வளர்த்த அந்த பிள்ளை இப்பொழுது விட்டுட்டு போகணுன்னா கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அன்னாளுடைய சாட்சியை பார்க்குறோம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதாவது ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றோம் என்றால் சந்தோஷப்படுவோம், சாட்சி சொல்லுவோம். கர்த்தரிடத்தில் நான் இதை கேட்டேன், தேவன் எனக்கு இதை கொடுத்தார், ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும் என்று சொல்லி தேவனை துதிப்பது நல்ல காரியம்தான். ஆனால் கேட்ட அந்த பொருத்தனையை ஆண்டவர் நிறைவேற்றினார். இப்பொழுது அன்னாள் நிறைவேற்ற வேண்டிய தருணம் வரும் பொழுது அவளுக்குள்ள எந்த விதமான தடுமாற்றமும் அங்கே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அவளுக்குள்ள எந்த கலக்கமும் இல்லை, குழப்பமும் இல்லை, மன துக்கமும் இல்லை, மன வேதனை இல்லை. அந்த குழந்தையை விட்டுட்டு போக வேண்டியிருக்கிறங்கிற கஷ்டம் கூட அவளுக்கு இல்லை. அவள் என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை இங்கே நாம் அன்னாளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஏலி சத்தம் போடும்போதும் கூட கோவப்பட்டு பதிலுக்கு திட்டலை. ஏலி சத்தம் போடும்போது கூட நீ இப்படி குடித்து வெறித்திருக்கிறாயே, உன் குடியை உன்னை விட்டு அகற்றுன்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டு அபாண்டமான ஒரு காரியத்தை அவள் வேதனையோடு நொறுங்கி போய் இருக்கும்போது சொன்னால் எவ்வளோ ஒரு தாழ்மையோடு இருக்கிறா பாருங்கள். அவள் நொறுங்கி போன அவளுடைய இருதயம் இன்னும் நொறுங்கி போகிற ஒரு சூழ்நிலை காணப்பட்ட பொழுதும் கூட அவள் வெகுண்டு எழலை, கோவப்படலை, அவளுக்கு விரோதமாக பேசலை. அவள் தேவனுடைய மனுஷன், அவருக்கு விரோதமாக பேசக்கூடாது. என்னுடைய நிலைமை, என்னுடைய இருதயத்தின் வேதனை அவருக்கு தெரியலை, ஆண்டவருக்கு தெரியும், தேவன் அறிவார், அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம் என்று சொல்லி அதில் அவள் தெளிவாக இருக்கிற ஆவிக்குரிய தன்மையை வெளிப்படுத்துகிற. அதே மாதிரி கர்த்தர் கொடுத்த அந்த பிள்ளையை கர்த்தருக்காக அது குழந்தையாக இருந்தாலும் கூட கொடுக்கும்போது சந்தோஷப்படுகிற களி கூறுகிற ஒரு அன்னாளை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எங்கே ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது? எது ஆவிக்குரிய வளர்ச்சி? தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று தானியேலில் வாசிக்கிறோம். தேவனை நாம் எவ்விதமாக அறிந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய செயல்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனை நம்ம சரியான விதத்தில் அறிந்திருந்தோம் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் வெளிப்படுத்துவோம். இங்கே தேவனுக்கென்று தன்னுடைய குழந்தையை கொடுப்பது அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. குழந்தையை விட்டு பிரிவது
அவளுக்கு வேதனையாக அல்ல, அவளுக்கு அது துக்கமாக அல்ல, அவளுக்கு அது அதிகமான சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. பார்த்தீங்களா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து பெறுவது சந்தோஷம். ஆனால் அதை விட பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார்னு இங்கே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன அந்த எல்லாத்தையும் எழுதப்படுகிற புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று யோவான் எழுதுகிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இதுதான். சுவிசேஷத்தில் எங்கேயாவது இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பார்க்க முடியல. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 20:35 பார்க்குறோம், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை அங்கே பவுல் நினைப்பூட்டுகிறார். இப்போ பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு விசுவாசியாக இந்த அன்னாள் காணப்பட்டால் கூட அந்த அன்னாளுக்குள்ளே தேவனிடத்திலிருந்து வாங்குகிறத தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம், அதுதான் பாக்கியம். ஆகவே அதை அவள் உணர்ந்திருந்தபடியினாலே அவள் இருதயம் களி கூறுகிறது. ஒரு சொல்லப்போனால் ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷனாக இருந்தால் அழுது புரண்டுருவான், பிள்ளையை விட்டுட்டு போகிறோமே, ஐயோ இனி நம்ம அடுத்த வருஷம், இனி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கணவர் கூப்பிட்டுட்டு வர போகிறாரு, வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவள் ஏங்கலை, அவள் அழலை, அவள் துக்கப்படலை. மாறாக அவள் என்ன செய்கிறா, அவள் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. ஏன்? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இதே மாதிரி ஒரு நல்ல இருதயம் யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தாவீதுக்கிட்ட இருந்துச்சு. 1 நாளாகமோ 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறாரு. 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இங்கே தாவீது பாருங்க, நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அப்போ எல்லாம் உம்மால் உண்டானது ஆண்டவரே, உமது கரத்திலே வாங்கி உம்முடக்கென்று நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் எதுவும் கொண்டு வரலப்பா இந்த உலகத்தில், எல்லாமே நீங்கள் கொடுத்தேன், நான் கொடுத்தேன், ஆண்டவருக்காக நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று அங்கே சொல்வதற்கு அங்கே எதுவுமே கிடையாது. பாருங்கள், அந்த தேவ அன்பை நாம் அங்கே பார்க்கிறோம். அன்னாளுக்குள்ளே இருக்கிற அதே ஸ்பிரிட் யாருக்குள்ளே இருக்குதுன்னா தாவீதுக்குள்ளே இருக்குது. இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், என் ஜனம் எம்மாத்திரம், அன்று எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்தீங்க, உங்களுக்கே கொடுக்குறோம் ஆண்டவரே. அதனால தான் இந்த ஆவிக்குரிய ரகசியத்தை இந்த தாவீதை போல அன்னாளும் தன்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டபடியினால அந்த துக்கமான அந்த நேரம் கூட அவளுக்கு அதிக சந்தோஷமாக இருக்கிறது, களி கூறுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து பெறுவது சந்தோஷம். ஆனால் திரும்ப தேவன் கொடுக்கும்போது அதை உற்சாகமாக மனப்பூர்வமாக நம்ம கொடுக்க முடியுமா? பாருங்கள், ஒருத்தர் என்ன செஞ்சாராம், வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. அவர் சர்ச்சுக்கு என்ன செஞ்சாராம், ஒரு டியூப் லைட்டு வாங்கி போட்டார். அப்போ டியூப் லைட்டு வாங்கி போட்டவர் என்ன செஞ்சார், டியூப் லைட்டில் தன்னோட பேரை எழுதினார். அவர் பேர் என்னது, நேசமணி பொன்னையா. ஸோ நேசமணி பொன்னையா அப்படின்னு சொல்லி இந்த டியூப் லைட்டில் எழுதினார். சிகப்பு எழுத வச்சு எழுதினார். அந்த டியூப் லைட்டு சிகப்பு எழுத வச்சு எழுதுனதுனால அந்த எழுத்து என்ன செஞ்சிருச்சு, வெளிச்சத்தை ஃபுல்லாக மறைச்சிட்டு. அந்த சர்ச்சுக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்தார். அவர் பார்த்துட்டு டியூப் லைட்டில் எழுதின அந்த பேரை பார்த்து வாசித்தார். என்ன வாசித்தார் தெரியுமா? நாசமா போனியா அப்படின்னு வாசித்தார். நாசமா போனியா. நேசமணி பொன்னையாவை ஆங்கிலத்தில் அவர் எப்படி வாசிக்கிறாரு, நாசமா போனியா அப்படின்னு சொல்லி. அப்போ தாங்கள் கொடுப்பதை பிரபலப்படுத்த நினைக்கிற இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆனால் அன்னாள் கொடுத்த அந்த ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பை நாம் இங்கே பார்க்குறோம். பாருங்கள், அதில் சந்தோஷம். தேவனுக்கும்
ஏலிக்கு பின்பாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய தலைவன், ஒரு ஞான திருஷ்டிக்காரன் அவசியமாக இருந்துச்சு. அன்னாளுக்கு குழந்தை இல்லைங்கிற நிந்தை நீங்கிட்டு இப்பொழுது தேவனுக்கு இந்த ஏலிக்கு பின்பாக என்னுடைய ஜனத்தை என்னுடைய சார்பாக இருந்து நடத்தக்கூடிய ஒரு தலைவன் வேண்டும். அதற்கு ஒரு குழந்தை கிடச்சிருச்சு. அன்னாளுடைய விருப்பமும் நிறைவேறிற்று, ஆண்டுடைய எதிர்பார்ப்பும் அங்கே நிறைவேறிற்று. தேவனுக்காக அர்ப்பணிக்கிறது. இதுதான் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் மரங்களையும் கற்களையும் கடற்கரை மணலை போல சேகரித்து வைத்தான். ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்கிறார், அப்பா நீ அந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ அந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ மிகுதியான ரத்தங்களை சிந்திட்ட, அதனால் அந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டான்னு சொல்லிட்டார். ஆலயத்தை தான் கட்ட வேண்டான்னு ஆண்டவர் சொன்ன உடனே தாவீதுக்கு வருத்தம் வந்திருக்கலாம்ல, தாவீதுக்கு துக்கம் வந்திருக்கலாம்ல. இல்லை, அவன் பாருங்க, அவன் இன்னும் அதிகமாக அந்த ஆலயத்துக்கான இடம், பிளானு, பொருட்கள், தங்கம், வெள்ளி, பொன்னு, வெண்கலம், மரங்கள், வெளியேறப்பட்ட கற்கள், கடற்கரை மணலை போல சேகரித்து வைக்கிறான். ஏன்? என் பேர் வராட்டாலும் பரவாயில்லை, தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவில் இருக்கக்கூடாது, அதற்கென்று ஒரு மகிமையான ஆலயத்தை கட்ட வேண்டும். அது தாவீதின் ஆலயம் என்று அழைக்கப்படலை, சாலமோன் தான் தேவாலயத்தை கட்டினான், சாலமோன் கட்டின ஆலயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா விதமான பொன்னையும் வெள்ளியையும் விலையேறப்பட்ட பொருட்களையும் சேகரித்து வச்சது யார் தெரியுமா? தாவீது. பாருங்கள், இங்கே தான் அவனுடைய உத்தம இருதயத்தை பார்க்குறோம், அவனுடைய உத்தம குணத்தை பார்க்குறோம். தனக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன உடனே அவன் சோர்ந்து போகலை. தன்னுடைய பேர் விளங்கலை, பரவாயில்லை, என் பேர் வர வேண்டாம், ஆனால் அதற்கான எல்லாவற்றையும் சேகரித்து வைப்பேன். அது தாவீதின் ஆலயம்னு சொல்லப்படவே இல்லை, சாலமோனின் ஆலயம். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான் என்று தான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம். தேவனுக்காக அவன் சொல்கிறான், அந்த சூழ்நிலையில் சொல்கிறான், ஆண்டவரே இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கறதுக்கு திராணி உண்டாவதற்கு நாங்கள் ஏமாத்துறோம். சந்தோஷத்தோட கழிகூர்ந்து சொல்லுகிறோம், அன்றின் இந்த ஜனங்கள் ஏமாத்துறோம், எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்குறோம். பிரியமானவர்களே, சந்தோஷம் எங்கே இருக்குது? கழிகூறுதல் எங்கே இருக்குது? மகிழ்ச்சி எங்கே இருக்குது? தேவனுக்கென்று உற்சாகமாய் மனப்பூர்வமாக கொடுக்கறதுல தான் இருக்குது. பாருங்கள், இவர்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் தேவாலயத்தை பார்க்கல, ஆனால் அந்த தேவாலயத்திற்கு தேவையான பொருட்களை அவன் சேகரித்து வைத்த போது, அந்த ஆலயத்திற்கென்று காணிக்கைகளை அவன் கொடுத்த போது அவனுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய இருதயம் மகிழ்ச்சியிலே கழிகூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்கே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். தேசம் பயப்பட வேண்டாம், மகிழ்ந்து கழிகூறட்டும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று அங்கே சொல்லப்படுது. அப்போ செய்தார் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை, இனிமே தான் செய்ய போகிறார். நம்ம சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும்போது பாருங்கள், 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துக்கும் இந்த யோவேல் 2:21க்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இங்கே நாம் இந்த 126ஆம் சங்கீதத்தில் சிறையிருப்பை திருப்பிச்சார். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல அந்த சிறையிருப்பு திரும்பி நீங்கிச்சு. அவருடைய வாய் நகைப்பினால இருதயம் கழிகூறுது. ஏன்? அவருடைய வாழ்க்கையில் பெரிய விடுதலை, திரும்பி வாராங்க, தேசத்துக்கு திரும்பி வாராங்க. பிரஜாதிகள் சொல்கிறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகள் சொன்னாங்களாம். அதனால் அவங்க கழிகூறுறாங்களாம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு, வேலை கிடச்சிச்சின்னா சந்தோஷம் இல்லையா, திருமணம் நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடச்ச சந்தோஷம் இல்லையா, ஒரு குழந்தை பாக்கியம், ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, கிடச்சிட்டு சந்தோஷம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அது இயல்பானது, அது இயல்பானது.
ஒரு நன்மை கிடைச்சிது, மகிழ்ந்திருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், ரொம்ப நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சாட்சி சொல்கிறோம், ஸ்தோத்திரம், காணிக்கை கொடுக்குறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் யோவேல் 2:21 என்ன சொல்லுது? தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ சங்கீதம் 126க்கும் யோவேல் 2:21க்குள்ள வித்தியாசம் என்ன? சங்கீதம் 126ல் கர்த்தர் நன்மை செய்தார், பெரிய காரியங்களை செய்தார், அதனால் களி கூறுகிறோம். ஆனால் யோவேல் சொல்கிறாரு, களி கூறு, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்யலையேன்னு சொல்லி இன்னும் எனக்கு அது நடக்கலையே, இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு அந்த கனவுடைய ரட்சிப்பு இன்னும் கிடைக்கலையே, என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, எனக்கு அந்த வேலை காரியங்கள் அல்லது அந்த தொழில் நஷ்டம், கடன் பாரம், பல காரியங்கள் இருக்குது, இன்னும் நடக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு விசுவாசத்தோட மகிழ்ந்து களி கூறுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதுதாங்க அன்னாள், அதுதான் தாவீது. பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி மகிழ்ந்து களி கூறுவோம் என்றால் அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. கர்த்தர் செய்தார் என்று சொல்லி மகிழ்ந்து களி கூறுவது அது இயல்பான ஒரு மனித சுபாவம். ஆனால் எங்கே தேவனை பற்றின விசுவாசம் இருக்குது, எங்கே தேவனை அறிகிற அறிவு இருக்குது, எங்கே ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குது, எது ஆவிக்குரிய முதிர்ச்சி? மகிழ்ந்து களி கூறுவேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், தேவன் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். இன்றைக்கி அப்படி நம்மளால் இருக்க முடியுதா? இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்களா? துக்கமாக இருக்கிறீங்களா? ஐயோ, நான் பல நாளாக ஜெபம் பண்ணுறேன் பிரதர், எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி அநேக வழிகளில் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுகிறார், கர்த்தர் உங்களோட இடைபடுகிறார். பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என்ன காரியம்னு உங்களுக்கு தெரியாது, அவர் சொல்கிறார் பெரிய காரியம்னா. ஆண்டவர் பெரிய காரியம்னு சொன்னால் நமக்கு அது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரிய காரியம்னு சொல்கிறது ஆண்டவருக்கு சின்ன காரியம். அப்போ ஆண்டவரே சொல்கிறார் பெரிய காரியத்தை செய்வேன்னு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை, எவ்வளோ பெரிய அற்புதத்தை, எவ்வளோ பெரிய நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ ஏன் துக்கமாக இருக்கணும்? அப்போ ஏன் நீங்கள் கவலையாக இருக்கணும்? ஏன் நீங்கள் மகிழ்ந்து களி கூறக்கூடாது? அதனால் போல் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறதுன்னு ஏன் நீங்கள் தேவனை துதிக்கக்கூடாது? ஏன் நீங்கள் துக்கத்தோடு இருக்கணும்? நீங்கள் ஏன் கவலையோட மன சோர்வோடு இருக்கணும்? தேவனை பின்னோக்கி பாருங்கள். ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார், என்னால் இந்த மனித கண்களால் பார்க்க முடியல, ஆனால் ஆவியின் கண்களால் நான் பார்த்து தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நன்மையை கொண்டு வரும். ஆம் பிரியமானவர்களே, அன்னாள் அந்த குழந்தையாக இருந்த அந்த சின்ன குட்டி சாமுவேலை விட்டுட்டு போகும்போது அவள் களி கூர்ந்தாள். அவளுடைய இருதயம் தேவனுக்குள்ளே கவலைப்படலை, துக்கப்படலை, களி கூர்ந்தது. என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? 1 சாமுவேல் 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அப்போ அன்னாளுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? சாமுவேலை சேர்த்து 6 பிள்ளைங்க. இப்போ சாமுவேலை தவிர்த்து 3 குமாரர், 2 குமாரத்திகள். யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஏன் நாம் களி கூறணும்? நம்ம ஏன் தேவனை கர்த்தர் பெரிய காரியங்களை ஒரு பிள்ளையத்தான் ஆண்டவருக்காக கொடுத்தா? அது அங்கே எப்படி இருக்குது? வருஷந்தோறும் அன்னாள் அந்த பிள்ளையை பார்க்குறதுக்காக சின்ன சட்டையை தைச்சிட்டு போவாளாம். ஒரு வருஷம் அது எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தெரியாது, ஆனால் அளவெடுத்து கரெக்டாக சட்டையை தைச்சிட்டு போகிறா. அங்கே போனால் அங்கே வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். ஆசாரிய வஸ்திரங்க, சணல் நூல் ஏபோத்துனா என்னது? ஆசாரிய வஸ்திரம். குட்டி சாமுவேல் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஆசாரிய வஸ்திரம் தரித்தவனாக அவன் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டுதான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அந்நாள்கிட்ட வளர்றதை விட தேவ ஆலயத்தில் வளர்றது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு மகிமை பாருங்கள். ஏலி ஆசீர்வதிக்கிறான். அம்மா
வருஷந்தோறும் ஒரு சின்ன சட்டையை தைச்சி கொண்டு வந்து கொடுப்பான். அவன் சொல்கிறான், உனக்கு ஏதாவது பிள்ளை இருக்கா? இல்லையா, இந்த ஒரு பிள்ளை தான். இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு சந்தானம் கட்டளையிடுவார். நீ ஆண்டவருக்குன்னு கொடுத்துட்டல்ல, அந்த ஒரு பிள்ளையும் சுயநலமாக உனக்குன்னு வைக்காமல் ஆண்டவருக்குன்னு மனப்பூர்வமாக கொடுத்துட்டல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், அந்த ஏலி அந்த தேவ மனுஷனை ஆசீர்வதிக்கிறார், அந்த அன்னாளை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவ மனுஷனாகிய ஏலியினுடைய ஆசீர்வாதம் அப்படியே அன்னாளுடைய வாழ்க்கையில் பலிக்குது. 3 குமாரர் 2 குமாரத்திகள் அதுக்கப்புறம் பறக்கிறாங்க. அன்னாளுடைய கண்ணீர் இன்னும் ஆனந்த கண்ணீராக மாறுது. அன்னாளுடைய வாழ்க்கையில் அவருடைய தலையை ஆண்டவர் உயர்த்துறார். அப்போ பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருங்கிறது உண்மையா இல்லையா? மகிழ்ந்து கலிகூர்ந்தா, ஒரு பிள்ளையை கொடுத்துட்டா கூட துக்கமாக போகலை, மகிழ்ந்து கலிகூர்ந்தா அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் 5 பிள்ளை அதுக்கப்புறம் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். எனக்கு அருமையானவர்களே, ஏன் மகிழ்ச்சியாக இருக்கணும்? உங்கள் பலனே அங்கே தான் இருக்குது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுக்கு பலன் அங்கே இருக்குது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் நீங்கள் கவலையாக துக்கமாக நீங்கள் மனவேதனையாக எப்பவும் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலனே கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுது, ஏன் மகிழ்ச்சியாக இருக்கணும்? மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஒரு பிள்ளையை கொடுத்தா 5 பிள்ளையை கொடுத்தார். மகிழ்ச்சியாக இருங்க. வாசிக்கிறோம் நெகேமியா 8:10, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். இன்றைக்கி நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ளணும். எப்பவும் மகிழ்ச்சியாக இருங்க, எப்பவும் விசுவாசத்தோட தேவனை துதிக்கிற துதியோடு இருங்க. உங்களுடைய இருதயம் மகிழ்ந்து கலிகூறட்டும். தேவனுக்குள்ளே நான் மகிழ்ந்து கலிகூறுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன்னு ஆபகுக்கு சொல்கிறான். பிரியமானவர்களே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் நல்ல முன்மாதிரிகளை வச்சுருக்கிறாங்க. அந்த நல்ல முன்மாதிரிகளை பின்பற்றி மகிழ்ச்சியாக இருந்து நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. மகிழ்ச்சியாக இருந்து பெரிய காரியங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கென்று உற்சாகமாக மனப்பூர்வமாக நாம் தேவன் கொடுத்து எல்லாவற்றையும் அவர் கொடுத்து நாம் கலிகூறுகிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். அன்றைய அவர்கள் கலிகூர்ந்து அன்றைய அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பலனை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மற்றவர்களையும் கேட்க சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.